அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியவும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நபித்தோழர்களுடைய சிறப்புகள் குறித்தும் நபித்தோழர்களை குறை சொல்வதனுடைய விபரீதம் குறித்தும் பல்வேறுபட்ட குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக கொண்டு நாம் சில விடயங்களை பார்த்து வந்தோம். இறுதியாக நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிற போது யார் போன வழியில், யார் பயணிக்கிற வழியில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்வது, சஹாபாக்களை ஈமானுக்கு முன்னுதாரணமாக இருப்பதனுடைய அவசியத்தை சென்ற தொடரிலே இறுதியிலே நாம் பார்த்தோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு நாம் ஏன் முன்னுரிமை அளிக்க வேண்டும்? அதாவது ஃபஹ்மு சஹாபா என்று சொல்வார்கள். சஹாபாக்களுடைய விளக்கம், சஹாபாக்கள் அதை எடுத்துக்கொண்ட விதம், அவர்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணினார்கள், எப்படி அதை பின்பற்றினார்கள் என்கிற அடிப்படையை முன்னுதாரணமாக வைத்து நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டியதனுடைய அவசியத்திற்கு மேலும் சில உதாரணங்களையும் ஆதாரங்களையும் நாம் பார்க்கலாம். சூரா அன்-நஹ்லுடைய 44ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர, நபியே இந்த வேதத்தை உங்களுக்கு நாங்கள் இறக்கியிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம், உனக்கு அவர்களுக்கு இறக்கப்பட்டதை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை நாங்கள் உங்களுக்கு இறக்கியிருக்கிறோம். வல் அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்களும் இதை வைத்து சிந்திக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்களும் சிந்திப்பதற்கான ஒரு இடத்தை தருகிறான். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு என்னங்கிறதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி அவர்களுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால், இறக்கப்பட்ட வேதத்தை மக்களுக்கு பயான் செய்ய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை செய்தார்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கடமையை நிறைவேற்றினார்களா இல்லையா என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கடமையை நிறைவேற்றினார்கள் என்கிறது நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது குஃப்ரின் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு சுமத்தப்பட்ட பொறுப்பை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கிய வேதத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், யாருக்கு தெளிவுபடுத்தினார்கள்? குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு தெளிவுபடுத்தினார்கள் என்று கேட்டால், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதில், சஹாபாக்களுக்கு தான் தெளிவுபடுத்தினார்கள். மனிதர்களுக்கு இந்த வேதத்தை நீ தெளிவுபடுத்த என்பதற்காகவே இந்த வேதத்தை உங்கள் மீது நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு தெளிவுபடுத்தினார்கள்? சஹாபாக்களுக்கு தான் தெளிவுபடுத்தினார்கள். அந்த மனிதர்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கு சொன்னது சஹாபாக்களைத்தான். சஹாபாக்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். இப்போது இந்த மார்க்கத்தை தெளிவாக விளங்கியவர்கள் சஹாபாக்களா அல்லது நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய அறிஞர்களா என்று கேட்டால், நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் தான் மார்க்கத்தை தெளிவாக விளங்கியவர் என்று ஒருவர் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிழையாக விளங்கப்படுத்தினாங்கன்னு ஆகும். சஹாபாக்கள் இருந்த வழி பிழை என்று சொன்னால், அவங்க போன முறை பிழை என்று நிலைப்பாட்டுக்கு நாம் வந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிழையாக சொல்லி கொடுத்தார்கள் என்ற நிலைக்கு வரும். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துதல் என்ற தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் இறக்கப்பட்டது. அந்த வேதத்தை தெளிவுபடுத்துவது அவங்களுடைய பொறுப்பாக இருந்தது. அதை அவங்க தெளிவாகவே சொன்னார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தெளிவாக மார்க்கத்தை படித்தவர்கள் சஹாபாக்கள்.
இந்த அடிப்படையிலே நாங்கள் சஹாபாக்களுடைய வழியில் நின்று சஹாபாக்கள் போன பாதையில் நின்றுதான் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ண வேண்டும். நான் குர்ஆனை சொல்கிறேன், ஹதீஸை சொல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய வாழ்க்கையிலேயே இல்லாத, அவங்கள்ட்ட இல்லாத ஒரு சிந்தனையை சொல்லி இதை குர்ஆன் ஹதீஸ் இதுதான் மார்க்கம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அப்படி வந்தால் அது வழிகேடாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையையும் இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மற்றும் ஒரு ஆதாரத்தையும் இதோடு ஒட்டியதாக நாங்கள் பார்க்கலாம். சூரா யூசுஃபுடைய 108வது வசனத்தில் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறான், குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இதுதான் எனது பாதை. அதுஉ இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வமனித்தபனி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்து உங்களை அல்லாவின் பால் அழைக்கிறோம். வசுபஹான் அல்லாஹி, அல்லாஹ் தாலா பரிசுத்தமானவன், மமா அன மினல் முஸ்ரிக்கீன், நான் இணை வைப்போரில் ஒருவன் அல்ல என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா நபி அவங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கலாம், குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாவின் பால் உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அன வமனித்தபனி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாங்களும் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினால் இந்த வசனத்துக்குள் நாங்கள் வருவோம். ஆனால் இந்த வசனத்துக்கு நேரடியாக உள்வாங்கப்படுகிறவர்கள் ரசூலுல்லாவும் அவர்களை பின்பற்றி கொண்டிருந்த நபி தோழர்களும் தான். அப்போ இந்த வசனத்தில் ஒரு மேலதிகமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருக்கிறவங்க. அப்போ தெளிவான ஆதாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கும் போது அவர்களிருந்து அந்த தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படுவது பிழை என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர முடியாது என்கிற ஒரு அடிப்படையை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்கனவே பார்த்த பல வசனங்கள் சஹாபாக்கள் குறித்து பேசுகிற போது ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு, அதாவது அல்லாவினால் சஹாபாக்கள் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ் அவங்களை அங்கீகரிச்சிட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தாலாவுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் நாங்கள் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அறுதிட்டு சொல்ல முடியாது. நான் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர், நான் ஏற்றிருக்கக்கூடிய மௌலவி, அல்லது நான் ஏற்றிருக்கக்கூடிய இமாம், அல்லது நான் ஏற்றிருக்கக்கூடிய ஷேகு, அல்லது நான் இருக்கக்கூடிய ஜமாத்து, அல்லது நான் இருக்கக்கூடிய தரீகா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றது என்று நம்ம யாரும் அடித்து சொல்ல முடியாது. அல்லாவினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்று அல்லாவே உத்தரவாதம் தந்தவர்கள் சஹாபாக்கள். அப்போ அல்லாவினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்று அந்த சஹாபாக்கள் போன ரூட்டில் நம்ம போகிறது பொருத்தத்துக்கு அப்பாற்பட்டது, பிழை என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு யாரும் வர முடியாது. அப்படி வந்தால் அவர் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவராகவும் இருக்க முடியாது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையிலையும் நாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சுன்னாவையும் அவரவருக்கு விரும்பின கோணத்தில் நின்று பின்பற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைமுறைப்படுத்தி குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த சஹாபாக்களுடைய வழி நின்று அவர்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் நின்று நாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படைக்கு இவற்றை நாம் ஆதாரமாக எடுக்கலாம். மேலும் சில ஆதாரங்களை இதனோடு ஒட்டி நாம் பார்ப்பது எங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு துணையாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் மேலும் சில ஆதாரங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.